அதுல இருந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஷேக்ஸ்பியரோட டைம் பீரியட் என்ன? எஸ், உங்களுக்கு வந்து தெரிஞ்ச எதுவா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு நல்லா மைண்ட்ல இருக்கும். ஓகே. அதே 1564ல யார் பார்ன் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம்? எஸ், கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே. மொத்தம் எத்தனை பிளேஸ் எழுதிப்பாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர்? 38 பிளேஸ் தான் எழுதிப்பாங்க. ஓகேவா? 38 பிளேஸ் தான் எழுதிப்பாங்க. அதுல வந்து 37 வந்து கம்ப்ளீட்டா இருக்கும், 1 வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே. அவரோட 4 ஃபோலியோஸ் இருக்குல்லையா, அதோட இயர்லாம் அப்படி வரிசைக்கா சொல்றீங்களா? ஹாம்லெட் 1601. நான் வந்து ஃபோலியோஸ் கேட்டேன். 4 ஃபோலியோஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுங்க. 1623. செகண்ட் போலியோ எடிஷன் 1632. எஸ். Then third folio and fourth folio? Third folio 1664, fourth folio வந்து 1685. நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் folio 1623, செகண்ட் ஒன் வந்து 1632, third folio 1664 and fourth folio வந்து 1685. ஓகே. ஷேக்ஸ்பியரோட டார்க் ட்ராஜடி அத chronology ஆர்டர்ல அப்படி சொல்லுங்க பாப்போம். ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், மேக்பெத். எஸ், ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர் அண்ட் மேக்பெத் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அரிஸ்டோவோட ஆர்லாண்டோ ஃபியூரியஸோ இதை வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ்ல? சர் ஜான் ஹாரிங்டன். எஸ், சர் ஜான் ஹாரிங்டன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டாசோவோட ஜெருசலம் டெலிவர்ட் இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். எட்வர்ட் ஃபேர்ஃபேக்ஸ். ஓகேவா? நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் புக்லயே இருக்கு, இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம அந்த டூ பக்கம் மட்டும் தான் பார்த்தோம். ரிமைனிங்கும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. அது வந்து நம்ம ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஒரு டீவியேஷன் மாதிரி நேற்று பார்த்தோம். ஓகே. டாசோவோட ஜெருசலம் டெலிவர்ட் வந்து எட்வர்ட் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி யாரோட ஒர்க்? அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி. தாமஸ் நாஷ். எஸ், தாமஸ் நாஷ். ஓகே. யுனிவர்சிட்டி பிட்ஸ் அதை வந்து காயின் பண்ணது யாரு? ஜார்ஜ் செயின்ஸ்பெரி. எஸ், ஜார்ஜ் செயின்ஸ்பெரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுல வந்து காமெடிஸ் வந்து எந்த ரைட்டர் எழுதுவாங்க? ஜான் டில்லி. எஸ், ஜான் டில்லி. யூனிவர்சிட்டி வீட்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு வரிசைக்கா சொல்றீங்களா? யாரெல்லாம் வருவாங்க? ஜான் லில்லி, தாமஸ் கீட், ஜார்ஜ் பீனி, ராபர்ட் கிரீனி, கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் நாஷ், தாமஸ் லாங். ஜார்ஜ் பீல் அண்ட் கிறிஸ்டோபர் மார்லோ. எஸ், வெரி குட். ஓகே. கிறிஸ்டோபர் மார்லோ வந்து எந்த ஏஜா இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க, டயர்ட் ஆயிருப்பாங்க? நான் சொல்லல, பட் இது வந்து ஒரு செட்ல கேட்டிருந்தாங்க, அதான் கேட்டேன். 29. ஓகேவா? அவருக்கு வந்து எஸ் 29. அவருக்கு வந்து 29 இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே. தென் த டெரர்ஸ் ஆஃப் த நைட் இது யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாரு தாமஸ் நாஷ்? எலிசபெத் கேரி. எஸ், எலிசபெத் கேரிக்கு வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. கிறிஸ்டோபர் மார்லோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம யாருன்னு பார்த்தோம் நேத்து? தாமஸ் கிட். எஸ், தாமஸ் கிட். ஓகே. ஜான் லில்லியோட யூபிஎஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சப்டைட்டில் என்ன? அனாட்டமி ஆஃப் விட். எஸ், த அனாட்டமி ஆஃப் விட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே. ரோசலண்ட் இது வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரோசலண்ட், தாமஸ் லார்ஜோட ரோசலண்ட். பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. 1590 அப்பதான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தாமஸ் லார்ஜும் ஷேக்ஸ்பியர் ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி ஹென்ரி த சிக்ஸ்த் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா?
தாமஸ் லார்ஜும் ஷேக்ஸ்பியர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹென்ரி த சிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்குன்னு தெரியும் ஹென்ரி த சிக்ஸ், அது வந்து தாமஸ் லார்ஜ் கூட கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே, த ஓல்டு வைஃப்ஸ் டேல் அப்படின்ட்டு 20th செஞ்சுரியில யார் எழுதியிருப்பாங்க? அர்னால்ட் பெனட். எஸ், அர்னால்ட் பென்னட். ஓகே, ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், விசிபிளான்னு சொல்லுங்க. ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? Visible, ma'am. ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய ரைட்டர் யார் பார்க்க போறோம்னா ஜான் வெப்ஸ்டர். ஓகேவா, ஜான் வெப்ஸ்டர் 1578 to 1632 இதுதான் அவரோட டைம் பீரியட். 1578 அப்படின்னு பார்க்கும்போது 1678ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? இருக்காது. 1678 All for love triumph. ஓகே, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். இன்னொரு ஒர்க் என்ன சொன்னீங்க? All for love. ஆல் ஃபார் லவ். ஓகே, ஆல் ஃபார் லவ், ஜான் ரைடனோட ஆல் ஃபார் லவ்மே 1678. ஓகே, ஆல் ஃபார் லவ் வந்து எதை இமிடேட் பண்ணி எழுதியிருப்பாங்க ஜான் ரைடன்? ஷேக்ஸ்பியர்ஸ் ஆண்டனி கிளியோபாட்ரா. எஸ், ஷேக்ஸ்பியர்ஸோட ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. ஓகே, 1678ல ஜான் பெனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ட்ரீம் அலிகரிக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, ட்ரீம் அலிகரிக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா ஜான் பெனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, ஜான் வெப்ஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் அன் இங்கிலீஷ் ஜெகோபியன் டிராமாட்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ராஜடி எழுதுறதுல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஜான் வெப்ஸ்டர் வந்து நிறைய ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி எழுதுவாங்க. மெயினா அவருடைய 2 ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா த ஒயிட் டெவில் அண்ட் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. த ஒயிட் டெவில் வந்து 1612ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி வந்து 1623ல. இல்ல த ஒயிட் டெவில் இந்த ஒர்க் பார்த்தோம்னா இது வந்து விக்டோரியா கொலம்பனா அப்படிங்கிற ஒரு குயின் அவங்கள பேஸ் பண்ணி வந்து எழுதின ஒர்க் தான் வந்து த ஒயிட் டெவில். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட்புல் தியேட்டர்ல வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க 1612ல. அதே இயர்ல தான் பப்ளிஷும் ஆயிருக்கும். முக்கியமா இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. ஜான் வெப்ஸ்டரோட ரெண்டுமே இந்த ரெண்டு இதுவுமே வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி தான். சரியா, அது த ஒயிட் டெவில் அப்புறம் இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இந்த ஒயிட் டெவிலோட செட்டிங் வந்து என்னன்னா படுவா, இத்தாலி. 1585ல வந்து செட் ஆயிருக்கும். 1612ல பப்ளிஷ் ஆயிருக்கும், பட் செட்டிங் வந்து 1585. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு பார்த்தோம்னா விக்டோரியா கொலம்பனா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இது வந்து நான் செட் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலரா இந்த பிளேல இருந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து டீட்டெயிலா சம்மரி மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி வந்து 1623ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். பட் பெர்ஃபார்ம் பண்ணது எங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா கிங்ஸ் மேன் தேட்டர், அதில் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1614ல. ஒயிட் டெவில் வந்து எதுல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஹலோ, என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Audible, ma'am. ரெட் புல் ஓகே, எஸ், ரெட் புல் தியேட்டர். ஓகே, ரெட் புல் தியேட்டர்ல வந்து ஒயிட் டெவில் பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி வந்து கிங்ஸ்மேன்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இண்டோர், இது வந்து பெர்ஃபார்ம் அவுட்டோர்ல வந்து கிங்ஸ்மேன்லயும் இண்டோர்ல வந்து பிளாக் ஃப்ரையர் தியேட்டர்லயுமே வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. சரி, பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. தென் இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா இத்தாலியன் தான், மால்ஃபி அதுதான் அந்த பிளேஸ். சிட்டி ஆஃப் மால்ஃபில டச்சஸ் ஆஃப் மால்ஃபிங்கிறது வந்து செட் ஆயிருக்கு. மால்ஃபில உள்ள ஒரு டச்சஸ் அவங்கள பத்தின ஒரு ஃபுல் ஸ்டோரி தான் இந்த பிளே டச்சஸ் ஆஃப் மால்ஃபி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு டச்சஸ். இந்த டச்சஸ் யாருன்னா ஒரு யங் விடோ. இவங்க வந்து என்ன பண்ற இவங்களும் ஃபெர்டினாண்ட் ரெண்டு பேருமே யாருன்னா ட்வின்ஸ் மாதிரி, ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ஃபெர்டினாண்ட் அண்ட் டச்சஸ். இந்த டச்சஸ் வந்து விடோவா இருக்கும்போது ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு லோயர் கிளாஸ் மேன் மேல வந்து லவ் பண்றாங்க. சரியா, டச்சஸும் ஆண்டனியோ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இது இப்ப யாருக்கு பிடிக்கலன்னா டியூக் ஃபெர்டினாண்ட்க்கும் அவங்களோட இன்னொரு பிரதர் வந்து கார்டினல். பட் அவங்களுடைய ட்வின்ஸ்ன்னு பார்த்தோம்னா டச்சஸும் டியூக் ஃபெர்டினாண்ட் ரெண்டு பேரும் தான், கார்டினல் வந்து கிடையாது. இது வந்து யாருக்கு பிடிக்காதுன்னா ரெண்டு பிரதருக்கும் பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து ஒரு லோயர் கிளாஸ். அது மட்டும் இல்லாம மேரேஜ் பண்ணா சொத்துல எங்க பங்கு அங்கேயும் போயிருமோ, ஏன்னா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சா குழந்தை பிறக்கும். ஸோ நமக்கு வந்து எதுவும் சொத்து வராம போயிருமோ அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணமும் கார்டினலுக்கு வந்து அதிகமா இருக்கும்.
அதுக்கப்புறமா லோயர் கிளாஸ் மேனை வந்து ஆண்டனி லவ் பண்றானே அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூஸும் இங்க இருக்கும். நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒர்க் வந்து ஜான் விப்ஸ்டரோட ஒர்க்ல வந்து பார்க்கலாம். தென் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் அந்த ஆண்டனியோவை கொல்லணும், டச்சஸையும் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கும்னா 2 பிரதர்ஸ்க்குமே இருக்கு. ஸோ அதுக்கு 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் யாருன்னா பொசாலோ. ஓகேவா? BOSOLA பொசாலோ. பொசாலோ வந்து என்ன பண்றான்னா டச்சஸை வந்து மறைமுகமா வந்து பீட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா டச்சஸை மட்டும் கொல்லல அந்த 2 பிரதர் சேர்ந்து டச்சஸோட குழந்தைங்களையுமே வந்து கொன்றுறாங்க. சரியா? ஒரு 2 யங் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களையுமே வந்து கொன்றுறாங்க. ஸோ இது வந்து பொசாலோவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. லாஸ்டா வந்து என்ன பண்றான்னா இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பொசோலோவை என்ன பண்றாங்கன்னா கார்டினலை வந்து எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லலாம்னு போகும்போது தெரியாம யாரு கொன்றுதாங்க அப்படின்னா ஆண்டனியோ வந்து கொன்றுதாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா வந்து ஆண்டனியோ வந்து இறந்து போயிருந்தாங்க. இப்போ வந்து டச்சஸுமே இறந்துருந்தாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன், ஏன்னா அது சொல்லணும்னா டைம் ஆகும். பட் நம்ம நிறைய கொஞ்சம் ரைட்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாஸ்டா இறந்ததுக்கு அப்புறமா கார்டினலும் இறந்துருந்தாங்க, ஃபெர்டினாண்டுமே வந்து இறந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிளே வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? லாஸ்டா வந்து அந்த த்ரோனுக்கு யார் வரான்னா ஆண்டனியோ அண்ட் டச்சஸ் அவங்களுடைய எல்டஸ்ட் சன் வந்து அந்த த்ரோனுக்கு வராங்க. மால்ஃபி அந்த பிளேஸ்ல ஒரு ஹேரா வந்து இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது வரைக்கும் எதுவும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? நான் ரொம்ப டீப்பரா சொல்லல, ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. எதுவும் ரிப்பீட் பண்ணணுமா? இல்ல, கிளியர். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டர் பார்க்கலாம். ஜான் ஃபிளெட்சர். ஜான் ஃபிளெட்சர் 1579 to 1625 இதுதான் அவங்களுடைய டைம் பீரியட். 1579ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? எட்மண்ட் ஸ்பென்சரோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? நெட்க்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க. ஒருவேளை செப்க்கு நியூவா படிக்கீங்கன்னா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ஒருவேளை நியூவா இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நெட்க்கு படிச்சுட்டு இருக்கவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, 1579ல வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் 1579ல. தென் 1625ல வந்து ஜெகோபைட் ரைசிங் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஜெகோபைட் ரைசிங் 1625 JACOBITE ஜெகோபைட் ரைசிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து 1625ல வந்து நடந்திருக்கும். தென் ஜான் ஃபிளெட்சர் வந்து ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்கோட கொலாபரேட் பண்ணியிருப்பாரு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஹென்ரி த எய்த். ஓகேவா? ஹென்ரி த எய்த் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான் ஃபிளெட்சர் 2 பேருமே கொலாபரேட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஜான் ஃபிளெட்சர் பார்த்தோம்னா ஹி இஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளேரைட். அது மட்டும் இல்லாம ஜான் ஃபிளெட்சர்னு எடுத்துக்கிட்டாலே அவருக்குன்னு ஒரு சூட்டபிளான ஒரு பேர் யாருன்னா பிரான்சிஸ் பியூமன் தான். ஸோ அவங்க 2 பேருமே கொலாபரேட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேரும் முக்கியமா வந்து காமெடி, அதுக்கப்புறம் ட்ராஜிக் காமெடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா அந்த ஜான்ரால ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. முக்கியமா இவங்க வந்து 11 ஆர் 12 சிலபிள்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒர்க்கிங் வந்து அவங்களுடைய கண்டெம்பரரிஸ்க்குமே ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து பிரான்சிஸ் பியூமன் 1584 to 1616 சேம் இயர்ல ஷேக்ஸ்பியருமே டைட் ஆயிருப்பாங்க. அதே இயர்ல பிரான்சிஸ் பியூமன் 1616ல டைட் ஆனாலுமே 1614லயே வந்து ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஜான் ஃபிளெட்சர் கூட சேர்ந்தனாலதான் இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து எழுதுனதுனால ட்ராமாட்டிக் ஒரு சூப்பரான ஒரு ட்ராமாட்டிஸ்டா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பிரான்சிஸ் பியூமன்ட் அண்ட் ஜான் ஃபிளெட்சர் இவங்க 2 பேரோட ஒர்க்ஸை பார்த்து ட்ரைடன் வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க. மேபி கொட்டேஷன் மாதிரி கொடுத்து யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம கீழே வந்து அவருடைய காமெடிஸை வந்து டிலைட்ஃபுல்ங்கிற மாதிரியும் பேத்தோஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பேத்தோஸ்னா அது சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரைடன் வந்து பியூமன் அண்ட் ஃபிளெட்சரோட ஒர்க்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுடைய பாப்புலரான ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா பிலாஸ்டர் 1620ல பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் த மேட்ஸ் ட்ராஜடி 1619, த கிங் அண்ட் நோ கிங் 1619, த காக்ஸ் கோம்ப் 1612, த கேப்டன் 1647. இது வந்து பிரான்சிஸ் பியூமன் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஜான் ஃபிளெட்சர் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. தென் கியூபிட்ஸ் ரிவெஞ்ச் 1612.
இது வந்து ஆர்டோனாட் மாதிரி கேட்கலாம். ஸோ த கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒர்க் மட்டும் பிரான்சிஸ் பியூமண்ட் வந்து தனியாக எழுதியிருப்பாங்க. மற்ற எல்லா ஒர்க்ஸுமே பிரான்சிஸ் பியூமண்ட் அண்ட் ஜான் ஃபிளிட்சர் 2 பேருமே கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட்டை பொறுத்த மட்டும் இந்த ஒர்க் இவங்க எழுதியிருக்காங்க. அந்த பப்ளிஷ்ட் இயர், சப்டைட்டில், இம்பார்ட்டன்டான கேரக்டர், இது யாரு, இந்த கொட்டேஷன் யார் சொன்னா, இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. செட்டோட பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ இதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ரெஸ்டோரேஷன் ட்ராமால உள்ள கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் பார்க்க போகணும். ஓகே, ரெஸ்டோரேஷன் ட்ராமா அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1660 இருந்து 1689. அதுதான் வந்து ரெஸ்டோரேஷன் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன் 1660 ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து மேம் தனியாக ஒரு கிளாஸ்ல வந்து செப்பரேட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா 1660 தான் வந்து பியூரிட்டனோட ரூல் வந்து எண்டுக்கு வருது. ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் ஆலிவர் குரோம்வெல் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. லேட்டரா அவரை வந்து பிஹேட் பண்ணி சார்ல்ஸ் தி செகண்ட் வந்து த்ரோனுக்கு வராங்க 1660. ஸோ அதனால ஏன்னா பியூரிட்டனிசம் அப்படின்னாலே ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து ஜீசஸ், அதாவது எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமே வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க தான் பியூரிட்டன். 1660 வரைக்கும் அந்த மாதிரி தான், 1659 வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. லேட்டரா 1660 சார்ல்ஸ் தி செகண்ட் வந்து த்ரோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தியேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறது இங்கிலாந்து வந்து அப்பதான் வந்து திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிச்சது ஆலிவர் குரோம்வெல் இறந்ததுக்கு அப்புறமா. அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்களுடைய ஒர்க்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அப்பர் கிளாஸ் சொசைட்டியை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மெயின் தீமா ஒர்க்ஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்தாலியோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே போய் பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது ரெஸ்டோரேஷன் டைம்ல தான். தென் அப்படி பார்க்கும்போது ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் இது இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். ஸோ இதுல நம்ம அவங்களுடைய ஒர்க்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் அது மட்டும்தான் அப்ப நம்ம டீல் பார்க்க போறோம். ஓகே, அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அந்த டைம்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ஜான்ரானா காமெடி ஆஃப் மேனர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்னா பென் ஜான்சன். ஓகேவா? காமெடி ஆஃப் மேனர்ஸை பென் ஜான்சன் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்னதுன்னா அந்த 17th செஞ்சுரியில உள்ள அப்பர் கிளாஸ் பீப்புளோட அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய மேனர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்றாங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா அவங்களுடைய மேனர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய கேர்ள்ஸ் கூட நிறைய பாய்ஸ் கூட ஒரு இல்லீகலான அஃபேர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் தீமா வந்து அவங்களுடைய ஒர்க்ஸ்ல எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லவ் இன்ட்ரியூக்ஸ், கிளாண்டஸ்டைன் லவ் அஃபேர், தென் கேரக்டர் அசாசினேஷன், ட்ரிங்கிங் அண்ட் கேம்பிளிங், இது எல்லாமே நீங்க பென் ஜான்சனோட ஒர்க் ஏதாச்சும் ஒரு பிளே நீங்க ரீட் பண்ணாலே அழகா இது எல்லாமே பார்க்கலாம். ஆல்கெமிஸ்ட் அது அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே தான் காமெடி ஆஃப் மேனர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து எந்த ஏஜ்ல டெவலப் ஆச்சுன்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல தான் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ரெஸ்டோரேஷன் பிளே ரைட் யாருன்னா ஜார்ஜ் எத்தரிச். அவரோட டைம் பீரியட் பார்த்தோம்னா 1636 இருந்து 1692. இதுதான் அவங்களுடைய டைம் பீரியட். அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். தென் இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஓகேவா? ரொம்ப கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 5 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் படிச்சுக்கோங்க. நான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் மட்டும் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க, த காமிக்கல் ரிவெஞ்ச் ஆர் லவ் இன் அ டப். அந்த இன்னொரு டைட்டிலுமே படிச்சு வச்சுக்கோங்க. மேபி மேட்ச்ல வந்து லவ் இன் அ டப் அப்படிங்கிற மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ த காமிக்கல் ரிவெஞ்ச் ஆர் லவ் இன் அ டப் 1664 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த இயர்ல நம்ம ஒரு ஈவெண்ட் பார்த்தோமே, என்ன ஞாபகம் இருக்கா? 1664 Third folio. எஸ், வெரி குட், தேர்ட் ஃபோலியோ. ஸோ நீங்க இதையே வந்து கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா எப்பவுமே மறக்காது. 1664 வந்து இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் யாருன்னா லார்ட் பியூஃபோர்ட், சார் ஃப்ரெட்ரிக் ஃப்ரோலிக், கொலோனல் ப்ரூஸ். இவங்க தான் வந்து இந்த ஒர்க்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். தென் ஷீ வுட் இஃப் ஷீ குட், இது வந்து 1668 பப்ளிஷ் ஆயிருக்கு. 1668 வந்து ரொம்ப ட்ரைடனோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன ஞாபகம் இருக்கா? Poet MS laureate. Mirabilis. பயட்லாரு. எஸ், பொயட் லாரியட். பொயட் லாரியட்டா இருப்பாங்க 1668 to 1688. தென் ஆனஸ் மிரபிலஸ் அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆனஸ் மிரபிலஸோட மீனிங் என்ன? Wonderful years. Wonderful, yes. எஸ், வெரி குட், வண்டர்ஃபுல் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்போம். அதே இயர்ல தான் ஷீ வுட் இஃப் ஷீ குட் அந்த ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா மிஸ்டர் கோட்டால், மிஸ்டர் ஃப்ரீமேன், லேடி காக்வுட், மிஸ்ஸஸ் செஞ்சி. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான கேரக்டர்.
ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஒர்க்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கேரக்டர் தான். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க்ல தான் லேடி காக்வுட் வந்து கேட்டிருந்தாங்க. தென் லாஸ்ட் ஒர்க் த மேன் ஆஃப் மோட் ஆர் சர் ஃபாப்லிங் ஃப்ளட்டர். இந்த சப்டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சுக்கோங்க. த மேன் ஆஃப் மோட் ஆர் சர் ஃபாப்லிங் ஃப்ளட்டர் 1676 பப்ளிஷ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்டான கேரக்டர் யாரெல்லாம்னா டாரிமண்ட், மெட்லி, லேடி லவ்விட், லேடி வுட்வில், சர் பாப்லிங் ஃப்ளட்டர். அவர் வந்து ஒரு கேரக்டர். இல்ல டாரிமண்ட் யாருன்னா ஒரு உமனைசரா இருப்பாரு. ஓகேவா? நீங்க இந்த பிளேயை வந்து நல்லா ரீட் பண்ணீங்கனாலே தெரியும் காமெடி ஆஃப் மேனர்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்டோரேஷன் பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் இவரோட ஒர்க்ஸ். தென் பப்ளிஷ்ட் இயர், சப்டைட்டில், இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதே எனஃப் தான் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாம் கிளியரா இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது டவுட் இருக்கா? Plain dealer also 1676. புரியல, என்ன சொன்னீங்க? Plain dealer. பிளேன் டீலர். அதுவும் 1676 தான். வில்லியம் வாய்ஸ்சர்லியோட ஒர்க். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வில்லியம் ஒய்ஷர்லியோட பிளேன் டீலருமே சேம் இயர் தான். ஓகேவா? 1676 அப்படின்னு சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம அதை பார்க்கும்போது இதை கனெக்ட் பண்ணி படிப்போம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரைட்டர் பார்க்கலாம். வில்லியம் ஒய்ஷர்லி. வில்லியம் Great ஒய்ஷர்லியோட Fire அந்த டைம். இயர் தானே? Great Fire புரியல. 1676. Great Fire of London அதுவும் 1676 தானே? கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் வந்து 1666. 1666. 1666. ஆமா, 1665ல வந்து கிரேட் பிளேக் நடந்திருக்கும் லண்டன்ல. 1666ல வந்து கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் நடந்திருக்கும். இன்சிடென்ட் ஹேப்பன் ஆயிருக்கும். Thank you. ஓகே, தேங்க்யூ. அதுல இருந்து 10 இயர்ஸ் கழிச்சு இந்த ஒர்க்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, வில்லியம் ஒய்ஷர்லியோட டைம் பீரியட் பாருங்க, 1641 to 1716. இதான் உங்களோட டைம் பீரியட். ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம்னா லவ் இன் அ வுட் ஆர் செயின்ட் ஜேம்ஸ் பார்க் 1671ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து ரேஞ்சர், வின்சென்ட், வேலண்டைன், லிடியா, இசபெல். இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்டான கேரக்டர். தென் த கண்ட்ரி ஒய்ஃப் 1675ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. மார்ஜரி பிஞ்ச் ஒய்ஃப், லேடி ஃபிட்ஜெட், டோரிலண்ட், மிஸ்ஸஸ் ஸ்கியூமிஷ், இவங்கெல்லாம் இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர். இதுல என்ன கேரக்டர் கேட்டிருந்தாங்கன்னா லேடி ஃபிட்ஜெட், அந்த கேரக்டர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? லேடி ஃபிட்ஜெட். நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கும் அந்த இயர்ல ஏதாச்சும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த மாதிரி இன்டர்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கும் ஜஸ்ட் டக்குன்னு ரீகால் பண்ண மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, த பிளேன் டீலர் 1676ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து கேப்டன் மேன்லி, ஒலிவியா, ஃப்ரீமேன், மிஸ்டர் வெர்னிஷ், ஃபிடிலியா கிரே. ஃப்ரீமேன் இன்னொரு ஒர்க்லேயே வந்துச்சுன்னு பார்த்தோம்ல, எந்த ஒர்க் ஞாபகம் இருக்கா? எஸ், முன்னாடி ஜார்ஜ் எத்தரிச்சோட ஷீ வுட் இஃப் ஷீ குட், அதுலயுமே மிஸ்டர் ஃப்ரீமேன் அப்படிங்கிற கேரக்டர் அப்பியர் ஆகுறாங்க. இதுல ஃப்ரீமேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேன் டீலர்ல வராங்க. 1676. 1676ல இன்னொரு ஒர்க் பார்த்தோம் இல்லையா? என்ன ஒர்க் அது? Man of Mode. எஸ், ஜார்ஜ் எத்தரிச்சோட த மேன் ஆஃப் மூவ். சப்டைட்டில் என்ன? Sir Flopping Sir, Flutter. எஸ் சார், ஃபிளாப்பிங் ஃப்ளட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ரைட்டர் வில்லியம் காங்கிரேவ் 1670 to 1729. பானியரும் படிச்சு வச்சுக்கோங்க, மேபி குரோனாலஜில கேட்க சான்ஸ் இருக்கு. அதில் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் த ஓல்டு பேச்சுலர் 1693ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஹார்ட்வெல், பெல்மோர், வெயின்லவ், ஷார்ட்டர், கேப்டன் பிளஃபில், பெலிண்டா. இல்ல கேப்டன் பிளஃபில் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே, பெலிண்டான்னு பார்க்கும்போது பெலிண்டா யார், அந்த நாவல் யார் எழுதியிருப்பாங்க? Pope. பெலிண்டா நாவல் கேட்கல, சாரி. வால்டர் ஸ்காட். பெலிண்டாங்கிற கேரக்டர் போப்போட ரேப் ஆஃப் தி லாக்ல வரும். எஸ், வெரி குட். அலெக்சாண்டர் போப்போட த ரேப் ஆஃப் தி லாக்ல பெலிண்டா அப்படிங்கிற கேரக்டர் வரும். ஓகே, இன்னொருத்தங்க ஏதோ சொன்னீங்களா? வால்டர் ஸ்காட் எழுதின பெலிண்டா. அப்படியா? எனக்கு அது தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வால்டர் ஸ்காட் பெலிண்டான்னு எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியல. பட் மரியா எட்ஜ்வொர்த் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? மரியா எட்ஜ்வொர்த். எஸ் எஸ் மரியா எட்ஜ்வொர்த் தான், நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. அது வந்து அப்படியே மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க. சரியா? டெரிக் வால்காட் கிடையாது. டெரிக் வால்காட் வந்து ஸ்காட்டிஷ் ரைட்டர், அதை நோட் பண்ணிக்கோங்க.
டெரிக் வால்காட் வந்து ஸ்காட்டிஷ் ரைட்டர். தென் மரியா எட்ஜ்வொர்த் வந்து ஐரிஷ் ரைட்டர். நேஷனாலிட்டியுமே படிச்சுக்கோங்க. மரியா எட்ஜ்வொர்த் வந்து ஐரிஷ் ரைட்டர். அவங்களுடைய நாவல் வந்து பெலிண்டா. அந்த பெலிண்டாங்கிற கேரக்டர் வந்து த ஓல்டு பேச்சுலர். அதுல பி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? பேச்சுலர்ல பி, பிளஃப், பெலிண்டா, அப்புறம் பெல்மோர். இந்த மாதிரி பிபி ஞாபகம் வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. பெல்மோர், கேப்டன் பிளஃப், பெலிண்டா, இதெல்லாம் ஓல்டு பேச்சுலர் வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒர்க் த டபுள் டீலர் 1694ல பப்ளிஷ் ஆயிருக்கு. மேல்ஃபாண்ட், லேடி டச்வுட், சிந்தியா, மாஸ்க்வெல், லேடி பிளையாண்ட், இதெல்லாம் த டபுள் டீலர் வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். தென் த வே ஆஃப் த வேர்ல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் 1700ல பப்ளிஷ் ஆயிருக்கு. யாரும் டிமைஸ் ஆயிருப்பாங்க 1700ல? ட்ரைடன். டாக்டர் ட்ரைடன். எஸ், வெரி குட். ஜான் ட்ரைடன் வந்து இறந்துப்பாங்க 1700ல. ஓகே. இதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து லேடி விஷ்போர்ட், ஃபெய்னால், மிஸ்ஸஸ் மார்வுட், வேட்வெல், மில்லமெண்ட் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெய்னால். இதுல வந்து லேடி விஷ்போர்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கேட்டிருந்தாங்க. அது இது ஒண்ணு. அப்புறம் கேப்டன் பிளஃபில் அண்ட் தென் அதுக்கு முன்ன ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 4 லேடி ஃபிட்ஜெட், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து மேட்ச் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. இது எல்லாமே வந்து த வே ஆஃப் த வேர்ல்ட்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ரைட்டர் ஜார்ஜ் பேக்வார்ட் 1678 to 1706. 1678 இதை தான் நம்ம அப்போ ஒரு ஒர்க் பார்த்தோம். என்ன ஒர்க் பார்த்தோம்? Pilgrim Progress. எஸ், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பில்கிரிம்க்கு வந்து ஃபேர்னா ரொம்ப தூரமா போறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபேர் ரொம்ப தூரமா, பில்கிரிம் அத ஒரு புனித ஸ்தலத்துக்கு ரொம்ப தூரமா போறாங்க. ஸோ அதே இயர்ல தான் ஜார்ஜ் பேக்வார்ட் வந்து பார்ன் ஆயிருக்காங்க 1678 to 1707. அதுக்கு முன்ன 1578ல யார் பார்ன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம்? ஒயிட் டெவில் எழுதியிருப்பாங்க இல்லையா? யார் எழுதியிருப்பாங்க? ஜான் Webster. எஸ், ஜான் வெப்ஸ்டர் 1578ல வந்து பார்ன் ஆயிருப்பாங்க. ஓகே. தென் அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து என்னன்னா, த கான்ஸ்டன்ட் கப்பல் 1699, தென் த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் 1706, த பர்க் ஸ்ட்ராட்டஜம் 1707. இதுல வந்து நான் கேரக்டர்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த டைட்டில் அப்புறம் இதை மட்டும் லைட்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? த கான்ஸ்டன்ட் கப்பல் 1699, த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் 1706, த பர்க் ஸ்ட்ராட்டஜம் 1707. இது எல்லாமே ஜார்ஜ் பேக்வாரோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். தென் நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் வேன்ப்ரூ 1664 to 1726. இதுதான் அவங்களுடைய டைம் பீரியட். ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, த ரிலாப்ஸ் 1696, த ப்ரோவோக் டு வைஃப் 1697, த ஃபால்ஸ் ஃப்ரெண்ட் 1702, த கான்ஃபிடரேசி 1705, த மிஸ்டேக் 1690. அந்த மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் மேலே வரும்னு நினச்சிக்கோங்க. அதை மட்டும் அந்த மேலே தூக்கி போட்டீங்கன்னா அப்படி குரோனாலஜியில் அழகாக படிச்சுக்கலாம் ஜான் வேன்ப்ரூவோட ஒர்க்ஸ் எல்லாமே. ஓகே. ப்ரோவோக்டு ஒய்ஃப் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. தென் ப்ரோவோக்டு ஹஸ்பண்ட் யார் எழுதியிருப்பாங்க? Collie Clipper. எஸ், காலி ஜிப்பர் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே. ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான். காலி கிளப்பர் எழுதுனது வந்து இவரோட ஒர்க்கு தான். நேம் மாற்றி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ. ஆ ஓகே. ப்ரொவோக் வைஃப்ங்கிறது இவரோட ஒர்க் தான். அதுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். யார் கம்ப்ளீட் பண்ணி காலி கிளப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது என்ன நேமில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ப்ரொவோக் ஹஸ்பண்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அப்போ அது வந்து ப்ரோவோக் டு ஒய்ஃப்னு எழுதியிருக்காங்க 1697, இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. பட் காலேஜ் ஜிப்பர் வந்து அதை திருப்பி நல்லா கம்ப்ளீட் பண்ணி த ப்ரோவோக்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் மாற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ரைட்டர் நத்தானியல் லீ 1653 to 1692. இதுதான் அவருடைய டைம் பீரியட். ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, த ட்ராஜடி ஆஃப் நெரோ, எம்பரர் ஆஃப் ரோம் 1674ல வந்திருக்கு. தென் இடிபஸ் எ ட்ராஜடி 1678 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த இடிபஸ் எ ட்ராஜடி வந்து ஜான் ட்ரைடன் கூட கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. தென் த பிரின்சஸ் ஆஃப் கிளீவ் 1680ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இடிபஸ் அப்படின்னு பார்க்கும்போது இடிபஸ் யாரோட ட்ரிலஜி? Sophocles. எஸ், சோஃபக்ளஸோட தீபன் ட்ரிலஜிக்கு கீழே வரும். அதுதான் இடிபஸ் அட்ரஸ், இடிபஸ் அட் கொலோனஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஓகே. தென் தாமஸ் ஆட்வே 1652 to 1685. இதான் அவங்களுடைய டைம் பீரியட். ஒர்க்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா, த ஆர்ஃபன். இது ரொம்ப ஈஸி தான். எல்லாமே அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே 1680ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். டைட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. த ஆர்ஃபன் ஆர் த அன்ஹாப்பி மேரேஜ் 1680, த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபால் ஆஃப் கியாஸ் மாரியஸ் 1680,
The next last one, Venice preserved or a plot discovered 1680. இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? Venice preserved or a plot discovered 1680. இது வந்து இந்த ஒர்க்கை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நெட்ல நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வெனிஸ் பிரிசர்வ்ட் ஆர் எ பிளாட் டிஸ்கவர்ட் 1680 பப்ளிஷ் ஆயிருக்கும். தாமஸ் ஆட்வேயோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் இது எல்லாமே. தென் ஆஃப்ராபென். ஆஃப்ராபென் அப்படின்னு பார்த்தோம்னா 1640 to 1689. 1641ல யார் பார்ன் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம் இதுக்கு முன்ன பார்க்கும்போது. ட்ரைடன். வில்லியம் வைட்ஷெர்லி. எஸ், வில்லியம் வைஷர்லி. வில்லியம் வைஷர்லி வந்து 1641. 1631 வந்து ஜான் ரைடன். ஓகே, இதுல எல்லாமே அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நான் போல்டு பண்ணியிருக்கதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அது வந்து நெட்ல கேட்டிருந்தாங்க, குரோனாலஜில கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நல்லா இயரோட படிச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே டைட்டில் மட்டும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்ராபனோட ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அவங்களுடைய நாவல்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஃபேர் ஜில்ட் 1688ல வந்திருக்கு. தென் ஆக்னஸ் டி காஸ்ட்ரோ 1688. ஊர்னகு ஆர் த ராயல் ஸ்லேவ் 1688. இந்த 3 ஒர்க்குமே 1688ல தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஊர்னகுல வந்து ஆப்பிரிக்கன் சிட்டி அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? தென் லவ் லெட்டர்ஸ் பிட்வீன் எ நோபல் மேன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். இது வந்து 3 பார்ட்ஸ்ல வந்திருக்கும். 1684ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த 4 மட்டும் அவங்களுடைய நாவல்ஸ். இதுக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே அவங்களுடைய பிளேஸ். சரியா? மொத்தம் 16 பிளேஸ் எழுதியிருப்பாங்க. அதோட டைட்டில் தான் இது. தென் 4 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க ஆஃப்ராபன். ஓகே, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? விர்ஜினியா வூல்ஃப். எஸ், விர்ஜினியா வூல்ஃப். விர்ஜினியா வூல்ஃபோட டைம் பீரியட் என்ன? விர்ஜினியா வூல்ஃபோட டைம் பீரியட் 1882 to 1872 to 82 or Yes. 71. 1941. ஓகே, விர்ஜினியா வூல்ஃபோட டைம் பீரியட் வந்து 1882ல இருந்து 1941. அதே இயர்ல தான் ஜேம்ஸ் ஜாய்ஸ், அது அவங்களுக்கும் அதே டைம் பீரியட் தான். சரியா? 1882 to 1941. 1882ல பென்தம் லீவிஸ் அப்படிங்கிறவங்களும் பாடிருப்பாங்க. பென்தம் லீவிஸ். தென் 1941ல ரவீந்திரநாத் டாகூர் வந்து இறந்திருப்பாங்க. ரவீந்திரநாத் டாகூர் 1941ல இறந்திருப்பாங்க, டைட் ஆயிருப்பாங்க. ஓகே ஓகே, இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேனா? எதா இருந்தா சொல்லுங்க. ஹலோ, என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? Clear. Clear. ஓகே, ரொம்ப போர் அடிக்கும் எல்லாருக்குமே. ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்றேனா? இல்ல அப்படில நல்லா கிளியரா இருக்காங்க? Ma'am. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் நீங்க படிச்சதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? செட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தானே கேட்பாங்க, அதனாலதான் நமக்கு நெட்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஜான் ரைடன். நெக்ஸ்ட் வந்து ஜான் ரைடன் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? 1631 to 1700. 1641ல யார் பானா இருப்பாங்கன்னு பார்த்தோம். William Washington. வில்லியம் வைட்ஷெர்லி. எஸ், 1640. 1. எஸ், 1641. ஆஃப்ராபென். எஸ், ஆஃப்ராபென் வந்து 1640ல பார்ன் ஆயிருப்பாங்க. 41ல வில்லியம் ஷெர்லி, 1631ல ஜான் ரைடன். ஓகே, ஜான் ரைடன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஜான் ரைடன் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றோம். யார் சொல்லியிருப்பாங்கன்னா டாக்டர் சாம்பிள் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹி இஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளேரைட். தென் லிட்ரரி கிரிட்டிக்கா இருந்திருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர், பிளேரைட் அண்ட் தென் போயட் லாரியட்டாவும் இருந்திருக்காங்க. டைம் பீரியட் என்ன? போயட் லாரியட்ஷிப் டைம் பீரியட் 1668. 1668 to 1688. எஸ், 1668ல இருந்து 1688 வரைக்கும் ஜான் ரைடனோட போயட் லாரியட்ஷிப் டைம் பீரியட். ஓகே, எங்க பார்ன் ஆயிருக்காங்கன்னா நார்த்தம்ஷயர், இங்கிலாந்துல 1631. தென் 1644ல வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூலுக்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ஹெட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் பஸ்பை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தென் 1650ல வந்து ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல படிச்சிருப்பாங்க. இதே ட்ரினிட்டி காலேஜ்ல யார் படிச்சிருப்பாங்க? ஒரு இம்பார்ட்டன்டான விக்டோரியன் ரைட்டர் படிச்சிருப்பாரு.
மேத்யூ ஆர்னால்ட். மேத்யூ ஆர்னால்டான்னு எனக்கு தெரியல. டென்னிசன் படிச்சிருப்பாரு. ஓகேவா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேட்ல போட்டு விடுங்க. மேத்யூ ஆர்னால்ட் பத்தி எனக்கு மறந்துட்டு, பட் ட்ரினிட்டி காலேஜ்ல வந்து டென்னிசன் வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேவா, அங்கதான் ட்ரைடனுமே 1650 வந்து படிச்சிருக்காங்க. ஓகே, வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூல் அண்ட் ட்ரினிட்டி காலேஜ்லலாம் அவங்களுடைய கிளாசிக்கல் எஜுகேஷன் எல்லாமே அங்கதான் படிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் நிறைய லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஓகே, தென் அவருடைய ஒர்க்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன லைட்டா ரொம்ப கம்மியா தான் பார்க்க போறோம். சரியா, ரொம்ப ஜிஸ்ட் மாதிரி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரைடனுடைய ஃபர்ஸ்ட் போம் வந்து என்னதுன்னா ஹீரோயிக் ஸ்டான்ஸா 1659 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஆலிவர் குரோம்வெலோட டெத்துக்காக எழுதியிருப்பாரு. ஏன்னா 1659 அவர் இறந்திருப்பாரு ஆலிவர் குரோம்வெல். தென் லேட்டரா நெக்ஸ்ட் இயர்ல தான் 1660 சார்ல்ஸ் தி செகண்ட் த்ரோனுக்கு வரனாலதான் ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றோம். ஸோ அவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிக் ஸ்டான்ஸாஸ் எழுதியிருக்காங்க. 1659 பப்ளிஷ் ஆயிருக்கு. மொத்தம் அதுல வந்து 37 ஸ்டான்ஸா இருக்கு. தென் செகண்ட் ஒர்க் என்னன்னா ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ். இது வந்து சார்ல்ஸ் தி செகண்ட் அப்படியே வந்து தாவிட்டாரு. அவர் தான் இறந்துட்டாரு, அவரை பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. தென் சார்ல்ஸ் தி செகண்டை பத்தி பேசலாம் அப்படின்னு அவரோட செலிப்ரேஷனை கொண்டாடுற மாதிரி ஆஸ்ட்ரியா ரிடக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து செகண்ட் ஒர்க்கா பப்ளிஷ் பண்றாரு ஜான் ட்ரைடன். அது வந்து 1660 வந்திருக்கும். ஓகேவா, இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே. ஏன்னா ரிவர்சல் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் ஆலிவர் குரோம்வெல்க்கு சப்போர்ட் பண்ணி அவர் இறந்துட்டாரே எழுதியிருப்பாரு. தென் லேட்டரா சார்ல்ஸ் தி செகண்டுக்கு வந்து பிரைஸ் பண்ணி அவரோட செலிப்ரேட்டர் கொண்டாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. தென் ஆனஸ் மிரபிளஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எனக்கு இயர் ஞாபகம் இல்லை, பட் இதோட மீனிங் என்னதுன்னா 1668. என்ன சொல்லுவோம்னா ஒண்டர்ஃபுல். ஓகே, 1668. தேங்க்யூ, நோட் பண்ணிக்கோங்க. ஆனஸ் மிரபிளஸோட இயர் வந்து 1668. அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒண்டர்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்றோம். மீனிங் வந்து அதுலதான் வந்து கிரேட் ஃபயர் அண்ட் டச் வார் அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரைடன். தென் இதை வந்து குவாட்ரைன்ல வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, குவாட்ரைன் அந்த 4 ஸ்டான்ஸா அந்த மாதிரியே எழுதியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அவருடைய ஃபேமஸான ஒரு செட்டாரிக்கல் அலிகர் என்னன்னா அப்சலாம் அண்ட் அச்சிட்டோஃபைல் 1691 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுலதான் வந்து மொனார்கிய வந்து கொஞ்சம் என்ன பண்றது, ஒரு கிரிட்டிசைஸ் மாதிரி பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒரு அலிகரி மாதிரி எழுதியிருப்பாங்க அப்சலாம் அண்ட் அச்சிட்டோஃபைல் இந்த ஒர்க். இதுல அப்சலாம்ங்கிறது யாரை ரெஃபர் பண்றதுன்னா டியூக் ஆஃப் மேன்மவுத் அவங்க ரெஃபர் பண்ணுது. தென் அச்சிட்டோஃபைல் வந்து ஷாஃப்டஸ்பெரி யாருன்னா ஒரு டியூக்கோட கவுன்சிலர் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்சலாம்ங்கிறது வந்து டியூக் ஆஃப் மேன்மவுத்தை ரெஃபர் பண்ணுது. அச்சிட்டோஃபைல் வந்து ஷாஃப்டஸ்பெரியை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகே, அச்சிட்டோஃபைல் வந்து தென் நெக்ஸ்ட் பிப்ளிக்கல் ஒன் ஸ்டோரி. அப்சலோம் பிப்ளிக்கல் அச்சிட்டோஃபைல். ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்சலாம் அண்ட் அச்சிட்டோஃபைல் வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரியும் கூட. ஓகேவா, ஏன்னா அதுல வந்து சும்மா அவர் இமேஜின் பண்ணிலாம் அந்த கேரக்டர் வந்து கொண்டு வரல. ரியல் லைஃப்ல உள்ள கேரக்டரை வந்து அப்படியே இதுல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அலிகரினா என்ன சொல்லுவோம்னா அப்படிதான் சொல்லுவோம். சரியா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜார்ஜ் ஆர்வலோட என்ன ஒர்க் சொல்லுவோம் நம்ம? ஜார்ஜ் ஆர்வலோட அனிமல் ஃபார்ம். அனிமல். எஸ், வெரி குட். அனிமல் ஃபார்ம், தென் 1984 இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம வந்து அலிகரியா சொல்லலாம். அதுல வந்து அவங்கள ஒரு வேற ஒரு கேரக்டர் வச்சு பட் அவங்களதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் வேற அந்த கேரக்டருக்கு வேற நேம் கொடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அலிகரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது செட்டாரிக்கல் வேல எழுதியிருப்பாரு ஜான் ட்ரைடன் அப்சலாம் அண்ட் அச்சிட்டோஃபைல். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே, தென் அவருடைய அடுத்த சிஸ்டர் பொலிட்டிக்கல் போம் என்னது? இந்த ஒர்க் வந்து அப்புறம் சொல்லுங்க. பேஸ்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு சொல்லுவாங்களா? அப்சலோம் அப்டிக்கிட்டோஃபைல் ஆ பேஸ்ட் ஆன் ஓல்டு டெஸ்டமெண்ட். ஓ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா சிஸ்டர், தெரியும், கன்ஃபார்மா தெரியும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா, ஆனா அதுல வந்து இந்த 2 கேரக்டர் மட்டுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய கேரக்டர் வந்து ரியல் லைஃப் கேரக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது நிறைய இருக்கும். ரைடன் பத்தி அந்த அந்த ஒர்க்கை நம்ம பார்க்கறதுனாலே ஒரு 1/2 hour ஆகும். பட் நம்ம இப்போ வந்து அவுட்லைன் மட்டும் பாக்குறதுனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அவருடைய அடுத்த பொலிட்டிக்கல் போம் என்னன்னா த மெடால். த மெடாலோட சப்டைட்டில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? A satire against sedition. எஸ், வெரி குட். எ சட்டையர் அகேன்ஸ்ட் செடிஷன். அதுதான் த மெடலோட சப்டைட்டில், எ சட்டையர் அகேன்ஸ்ட் செடிஷன். இது வந்து ஆக்சுவலா அவருடைய ஃப்ரெண்ட் தாமஸ் ஷாட்வெல் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ற மாதிரி த மெடால் அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து என்னன்னா மெக்ஃப்ளக்னோ.
மெக்ஃப்ளக்னோ வந்து 1682ல வந்திருக்கும். இதுவுமே வந்து தாமஸ் ஷாட்வெல்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க ஜான் ரைடன். தென் ரிலிஜியோ லேசி 1682ல வந்திருக்கும். தென் த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர் 1687ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிலிஜியோ லேசிங்கிற மாதிரி ரிலிஜியோ மெடிசி யாரோட ஒர்க்? ரிலிஜியோ மெடிசி ப்ரௌன் தாமஸ் ப்ரௌன். தாமஸ் ப்ரௌன். எஸ், தாமஸ் ப்ரௌன். தாமஸ் ப்ரௌனோட ஒர்க் தான் ரிலிஜியோ மெடிசி. அது 1642ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1642ல ரிலிஜியோ மெடிசி பை தாமஸ் ப்ரௌன், 1682ல ரிலிஜியோ லைசி பை ஜான் ரைடன். அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் ரிலிஜியோ லைசி ஆக்சுவலா எதுக்காக எழுதியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் சர்ச்சை வந்து சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர் வந்து ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை வந்து அசாசினேட் பண்ணதுனால அதுக்காக எழுதியிருப்பாங்க த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர். முக்கியமா ரோமன் கத்தாலிசிசம் அதை வந்து டிஃபென்ஸ் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது நெட்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். த ஹிண்ட் அண்ட் த பேந்தர் வந்து ரோமன் கத்தாலிசிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ரிலிஜியோ லேசி வந்து இங்கிலீஷ் சர்ச்சை வந்து சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் அவருடைய இம்பார்ட்டன்டான லிரிக்கல் பொயட்ரி, அதாவது ஓடுன்னு சொல்லுவோம். என்ன ஒர்க்குன்னா சாங் ஆஃப் செயின்ட் சிசிலியாஸ் டே 1687ல வந்திருக்கு. தென் அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட் 1697ல எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த ரெண்டுமே வந்து அவருடைய ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜான் ரைடனோட இம்பார்ட்டன்டான ஓடு. தென் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் பிளே வந்து என்னதுன்னா காமெடி. ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் தான். நம்ம என்னன்னு பார்த்தோம்னா என்ன ஒர்க் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, என்ன ஒர்க்? அந்த டைட்டில் ஞாபகம் இருக்கா? Heroic stanza. எஸ், வெரி குட். ஹீரோயிக் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் 1659ல பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் பிளே என்னன்னு பார்த்தோம்னா த வைல்டு கேலண்ட் 1663ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து காமெடி. இது வந்து எதை மாடல் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா ஸ்பானிஷ் காமெடிஸ் அண்ட் ஹியூமர்ஸ் ஆஃப் ஜான்சன். ஹியூமர் ஜான்சனோட ஹியூமர் 4 ஹியூமர் உண்டுல, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெட் பலிகம் தோர் Blood, பை blood, எஸ், பிளட், பிளம், காலர், மெலன்கலி. பிளட் அப்படின்னா சாங்குவன் அப்படின்னு சொல்லியிருப்போம். தென் பிளம், தேர்ட் ஒன் வந்து காலர், எல்லோ ஃபைல். காலர் வந்து எல்லோ ஃபைல். தென் மெலன்கலி வந்து பிளாக் ஃபைல். ஓகேவா? அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும். இந்த 4 ஹியூமர்ஸ் வந்து ஜான்சன் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பிளேஸ்லலாம். அதை வந்து பேஸ் பண்ணி அதை மாடல் பண்ணி தான் இந்த வைல்டு கேலண்ட் அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னா ஹிஸ் ஹீரோயிக் பிளேஸ் என்னன்னு பாருங்க. த ரைவல் லேடிஸ் 1663. த ரைவல்ஸ் அப்படின்னு யாரும் ஒர்க் எழுதியிருப்பாங்க? ஆர்பி ஷெரிடன். Sheridan. எஸ், வெரி குட். ஆர்பி ஷெரிடன். பப்ளிஷ்ட் இயர்? தெரியல ஐயே. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஓகே, 1775ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த ரைவல்ஸ் வந்து 1775ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சேம் இயர்ல யார் பார்ன் ஆயிருப்பாங்க? 1775 ஓகே. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எழுதியிருப்பாங்க. ஜேன் ஆஸ்டன். எஸ், வெரி குட். ஜேன் ஆஸ்டன் அண்ட் சார்ல்ஸ் லேம்ப் ரெண்டு பேருமே 1775ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. அந்த 1775ல தான் ஆர்பி ஷெரிடனோட த ரைவல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆர்பி ஷெரிடனோட 1777ல ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்குமே, என்ன ஒர்க் ஞாபகம் இருக்கா? 1777 School for Scandal. எஸ், வெரி குட். ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். எஸ், வெரி குட். த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், பட் டக்குன்னு கேட்கும்போது யாருக்குமே டக்குன்னு வராது, எனக்கே புரியுது. ஓகே, 1775ல ஜேன் ஆஸ்டன் அண்ட் சார்ல்ஸ் லேம்ப் ரெண்டு பேருமே பார்ன் ஆயிருப்பாங்க. அதே இயர்ல தான் த ரைவல்ஸ் ஷெரிடனோட ரைவல்ஸும் தென் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் 1777ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் இப்போ ரைடனோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். த இந்தியன் எம்பரர் 1665ல பப்ளிஷ் ஆயிருக்கு. டைரானிக் லவ் 1669. த கான்க்விஸ்ட் ஆஃப் கிரானடா 1669 to 1670. அவுரங்கசீப் 1675. தென் அவருடைய பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி. இதை எதெல்லாம் ஹீரோயிக் பிளேஸ், எதெல்லாம் பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா எதெல்லாம் பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதில் பார்க்கும்போது ஆல் ஃபார் லவ் ஆர் த வேர்ல்டு வெல் லாஸ்ட். அது சாரி, அதில் நான் வந்து தப்பா டைப் பண்ணிட்டேன். 18 கிடையாது, 16. சரியா? 16 நான் அதை வந்து ஷேர் பண்ணும்போது மாற்றி அனுப்பிடுவேன். ஓகே, 1678ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆல் ஃபார் லவ் ஆர் த வேர்ல்டு வெல் லாஸ்ட். இது வந்து அவரோட முக்கியமான ஒரு டிராமாட்டிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இந்த ஒர்க்கை சொல்றோம். 1678ல பப்ளிஷ் ஆயிருக்கு.
இது அவருடைய பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி. தென் அவருடைய ப்ரோஸ் ஒர்க், ஜான் ரைடனோட ப்ரோஸ் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது லிட்ரரி கிரிட்டிசிசம். அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் என்ன ஒர்க்குன்னா த எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி 1668 ஆர் 1669. இந்த ஒர்க் நிறைய சோர்ஸ்ல வந்து 69 கொடுத்துருக்காங்க, 68 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 2 இயர்ல ஏதாவது ஒரு இயர் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். அதில் த எஸ்ஏ ஆஃப் இங்கிலீஷ் த எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி 1669 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுதான் அவருடைய ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் பீஸ் ப்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இதுல எப்படின்னா மொத்தம் ஒரு 4 கேரக்டர்ஸ் உண்டு. அந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் பெருசு. ஒருத்தர் வந்து ஏன்ஷியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க இங்கிலீஷ், இன்னொருத்தவங்க வந்து மாடர்ன் இங்கிலீஷ், தென் பிரெஞ்சு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பத்தி கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் லைட்டா பார்க்கலாம். ஓகேவா? 1668 வந்து எழுதியிருக்காங்க an essay of dramatic poesy. பட் பப்ளிஷ் ஆனதுன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மான இயர் வந்து 1668 தான். ஓகேவா? பட் நிறைய சோர்சஸ் வந்து 1669 கொடுத்துருக்காங்க. பட் மேம் சொன்னது வந்து 1668 தான். ஸோ நம்ம அதையே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அதோட ஒரிஜினல் டைட்டில் என்னன்னா ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி. இதுதான் அதோட ஒரிஜினல் டைட்டில். ஓகேவா? பட் அதுக்கப்புறம் லேட்டரா an essay of dramatic poesy அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் வந்து ஜான் ரைடன் என்னன்னு சொல்றாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம். இந்த ஒர்க்கை வச்சுதான் அந்த மாதிரி சொல்றாங்க. யார் சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம்னு? சாமுவேல் ஜான்சன். எஸ், வெரி குட். சாமுவேல் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது வந்து ஒரு டயலாக் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒரு ஒரு ரைட்டர்ஸ், ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி முக்கியமா ஒரு டயலாக் ஃபார்ம்ல தான் வந்து இந்த எஸ்ஸே வந்து எழுதியிருப்பாங்க. அதுல வந்து முக்கியமா இதுல வந்து 5 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் விசஸ் இங்கிலீஷ் டிராமா, தென் யூனிட்டிஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, பிரெஞ்சு விசஸ் இங்கிலீஷ் டிராமா, செப்பரேஷன் ஆஃப் ட்ராஜடி அண்ட் காமெடி விசஸ் ட்ராஜிக் காமெடி, தென் ரைம் இன் டிராமா, ரைம் ஆர் பிளாங்க்வர்ஸ். இதெல்லாம் பத்தி இந்த எஸ்ஏல வந்து பேசியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இதை நீங்க பாத்தீங்கன்னா மத்த எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். டைம் பீரியட் எதை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு இதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரைட்ஸ் இப்ப பாருங்க நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிசி கிளாசிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிரைட்ஸ் சி. கிளாசிக்கல்னா என்னது? ஏன்ஷியன்ட ஃபேவர் பண்றது யாருன்னா கிரைட்ஸ் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு ட்ரைடன் அப்படின்னா சார் ராபர்ட் ஹோவர்ட். டைம் பீரியட் 1626 to 1698. இது வந்து ஏன்ஷியனுக்கு ஃபேவர் பண்றாங்க. தென் செகண்ட் ஒன் யாருன்னா மாடர்னுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா யூஜீனியஸ் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா சார்ல்ஸ் சாக்வைல் 1638 to 1706. இதான் அவரோட டைம் பீரியட். தென் சார் சார்ல்ஸ் செட்லி, இவர் வந்து லிசிடியஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. லிசிடியஸ் வந்து பிரெஞ்சுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இங்கிலீஷ் டிராமாவோட பிரெஞ்சு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அவரோட டைம் பீரியட் 1639 to 1701. தென் லாஸ்டா நம்மளோட ட்ரைடன், இவங்க வந்து நியாண்டர் அப்படிங்கிற நேம்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த கொஸ்டின் இப்போ கூட நெட்ல கேட்டாங்க, நியாண்டர்ங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஜான் ட்ரைடன் 1631 to 1700. இவங்க வந்து மாடர்ன் இங்கிலீஷ் பிளேஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் பாக்குறது யார்? அதுக்கு முன்னாடி இந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைடன் வந்து இந்த ஒர்க்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் ஹேட் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சோல் அப்படின்னு ஷேக்ஸ்பியரை பார்த்தோம். ஜான்சனை பார்த்து மோஸ்ட் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஜுடிஷியஸ் ரைட்டர் விச் எனி தியேட்டர் எவர் ஹேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்ஸ் பார்க்கலாம். கிரைட்ஸ் வந்து கிளாசிக்கல் ரைட்டரான அதாவது ஏன்ஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, முக்கியமா கிரீக் ரைட்டர்ஸ்க்கு. அதுல எப்படின்னா கிரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சர்ல உள்ள ரைட்டர்ஸ் கிரியேட் பண்ண ஒர்க்ஸ் வந்து இப்போ உள்ள மாடல் ரைட்டர்ஸ்க்கு வந்து ரோல் மாடலா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஷேக்ஸ்பியரே எடுத்துக்கலாம். அவரே என்ன பண்ணுவாருன்னா மற்றவங்ககிட்ட இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி பாரோ பண்ணி சோர்ஸ் எடுத்து எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர்லாம் அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த 3 யூனிட்டிஸுமே வந்து ஃபாலோ பண்றாங்க. யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். இந்த 3ஐயுமே வந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ஸோட பியூரிட்டியை வந்து பிரைஸ் பண்ணி கிரைட்ஸ் வந்து இந்த ஒர்க்ல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பிளாட்னு மட்டும் யூஸ் பண்ணாம அதுல இன்னும் நிறைய பிளாட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரைஸ் பண்ணி நம்ம ஏன்ஷியன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபார்ம்ல வந்து இம்பர்ஃபெக்டா இருக்காங்க. பட் ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிரைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி கிரைட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ரியல் லைஃப்ல சார் ராபர்ட் ஹோவர்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் செகண்ட் வந்து யாருன்னா யூஜீனியஸ்.
சார்ல்ஸ் சாக்வைல் அப்படிங்கிறத ரியல் லைஃப் கேரக்டர். இவர் வந்து இங்கிலீஷ் டிராமாவை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னன்னா இங்கிலீஷ் தான் காப்பி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னன்னா இல்ல, நாங்க வந்து ஏன்ஷியன் லிட்ரேச்சர் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணல, எங்களுக்குன்னு ஒரு ஆர்ட் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் பண்றாங்க இங்கிலீஷ் பிளே ரைட், அவங்களுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள கான்ட்ரிபியூஷனை வந்து பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன் ரைட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளாட் எல்லாமே காமனா இருக்கு. இந்த தீபேஸா இருக்கட்டும், ட்ராய், இதுதான் வந்து ஒரு காமன் பிளாட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா இந்த ட்ராயை யூஸ் பண்ணியே நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஏன்ஷியன்ஸ் வந்து யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி அசெஷன்ல கேட்கலாம், யூனிட்டி ஆஃப் பிளேஸையா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு. நோ, ஆன்சர் இஸ் ஆக்ஷன். ஓகேவா, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை தான் வந்து மெயின் ஃபோக்கஸா வச்சிருக்காங்க யாருன்னா ஏன்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி யுஜீனியஸ் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டிராமால ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை ரீச் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட மட்டும் தான் கொடுக்காங்க ஏன்ஷியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் இதை பத்தி யாரு பேசியிருப்பாங்க கிளாசிக்கல்ல, ஏன்ஷியன்ட்ல? Aristotle. எஸ், அரிஸ்டாட்டிலும் பேசியிருப்பாங்க. பட் இன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கும் போது ஹொரேஸ் பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஹொரேஸ் பேசியிருப்பாங்க. ஹொரேஸ் பேசியிருப்பாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா அதுல வந்து இன்டர்மிங்லிங் ஆஃப் காமெடி அண்ட் ட்ராஜடி, அதாவது ட்ராஜிக் காமெடி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இன்டர்மிங்கிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்ஷியன் ட்ராஜடியில பார்த்தோம்னா எல்லாமே வயலண்டா இருக்கு, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏக்கலஸ், சோபோக்லேஸ், யூரிஃபைட்ஸ் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதானே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வந்து யுஜினியஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இங்கிலீஷ் டிராமாக்கு சப்போர்ட் பண்றாரு. சார்ல்ஸ் சாக்வெல் அப்படிங்கிற அந்த ரியல் லைஃப் கேரக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்றது யுஜினியஸ். தென் தேர்ட் ஒன் லிசிடியஸ். லிசிடியஸ் வந்து சார்ல்ஸ் செட்லிங்கிற இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு ஜான் ரைடன். லிசிடியஸ் வந்து பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா இங்கிலீஷை விட பிரெஞ்சு ரைட்டர் தான் வந்து ரொம்ப சுப்பீரியர் ஆனவங்க. ஏன்னா இங்கிலீஷ் ரைட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ளாட்ல நிறைய இருந்துட்டே இருக்கு. பட் பிரெஞ்சு ரைட்டர்ஸ்லாம் வந்து சப்ளாட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்லாம் ஹேம்லெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு சப்ளாட் உண்டு. பட் ஆனா பிரெஞ்சுல வந்து சப்ளாட்லாம் ரொம்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நிறைய வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட சிம்பிளா வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு இதை சொல்லி முடிக்கணும், அதுதான் வந்து ஒரு நல்ல டிராமா அப்படிங்கிற மாதிரி பிரெஞ்சு டிராமா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லெசிரியஸ் வந்து சொல்லியிருப்பாரு. தென் மெலோட்ராமாவை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முக்கியமா ஆக்ஷனை விட நரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பிரெஞ்ச் ரைட்டர்ஸ் வந்து ரைம் யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து பிளாங்க் வாஸ். இதுக்கும் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கலாம், பிளாங்க் வாஸ் கிறிஸ்டோபர் மார்லோ எடுத்துக்கலாம். அவங்கலாம் பிளாங்க் வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ரைம் வந்து யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பிரெஞ்ச் ரைட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் லாஸ்ட் ஒன் நியாண்டர். நியாண்டர் வந்து ஜான் ட்ரைடன் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மாடர்ன் இங்கிலீஷ் பிளேக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுல வந்து முக்கியமா ஷேக்ஸ்பியர், ஜான்சன், ஜான் ஃபிளெச்சர் இவங்களெல்லாம் வந்து பிரேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லிசிடியஸ் கிட்ட வந்து அக்ரி பண்றாரு, இந்த பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி முக்கியமா அக்ரி பண்ணியிருக்காங்க. ஆனா லிசிடியஸ் சொன்ன அந்த டிராஜிக் காமெடியை வந்து அவர் ஒத்துக்கல, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து டிஸ்அக்ரி பண்ணாங்க. தென் பிரெஞ்ச் பிளாட்ஸ்லாம் வந்து ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, பிரெஞ்ச் பிளாட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், பெட்டர், அதாவது ஒரு பிளாட் தான் இருக்கும், இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் இவர் என்ன சொல்றாருன்னா பிரெஞ்ச் பிளாட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேரன்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு ராவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்கிலீஷ் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டியா இருக்கும். இங்க ஒரு கதை போயிட்டு இருக்கோ, திடீர்னு அந்த கதை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் இங்கிலீஷ் பிளாட்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காரு. முக்கியமா ட்ரைடன் வந்து பிளே வித் இன் அ பிளே அப்படிங்க அந்த இதை வந்து சப்போர்ட் பண்றாரு. யாருன்னா ஜான் ட்ரைடன். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ பிளாங்க் வேர்ஸ் அண்ட் ரைம் அப்படின்னு பார்க்கும்போது ஜான் ட்ரைடன் வந்து முக்கியமா ரைம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓகேவா, பிளாங்க் வேர்ஸ் விட ரைம் தான் சப்போர்ட் பண்ணுவார். இந்த இது எல்லாமே டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு லாஸ்டா எது வந்து ஒரு கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றது, ஒரு கன்க்ளூஷனே இல்லாம தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ஃபைனல் ரிசல்ட் வந்து லாஸ்டா இதுல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அவ்வளவுதான். இது ஆக்சுவலா இந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து டச் வார் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த டைம்ல வந்து போர்ட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் உயிருக்கு தப்பிச்சு போர்ட்ல போயிட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஓகே. ஓகே, அவ்வளவுதான். இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர்.
ஓகே, ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது வேகமா சொல்லிட்டேனா? ஓகே, இருக்கா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். ஏதாவது புரியாம சொல்லிட்டாலும் சொல்லுங்க, ஐ வில் ரிப்பீட். ஒருவேளை ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுனாலுமே நீங்க ஷேர் பண்ணுங்க, எனக்கு அது ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா மேம் குரூப்ல? ஓகே மேம், நான் கண்டிப்பா மேம்கிட்ட கேட்டுட்டு ஷேர் பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் மேம் மேம். ஒருவேளை வெப்சைட்ல போட தேங்க்யூ மேம். Thank என்னன்னு நான் கேட்டுட்டு கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லாட்டி நம்ம லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ்.